ஓகே 7.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். அருண் bought a pair of scats. ஒரு ஸ்கேட் போர்டு ஒன்று வாங்குகிறான் at a sale where the discount given was 20%. 20% டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டில் வாங்குகிறான். if the amount he pay is 1600. ஓகேவா, அவன் பே பண்ணது எவ்வளோ தான் 1600 வித்தி 20% டிஸ்கவுண்ட்டோடு சேர்த்து அவன் கழிச்சதுக்கு போக மீதி 1600 தான் அவன் பே பண்ணுறான். அப்போ ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ். அப்போ அந்த ஸ்கேட் போர்டோட மார்க்டு ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அந்த மார்க்டு ப்ரைஸ் தெரியாது. ஸோ டேக் மார்க்டு ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் வந்து ஹி பெய்டு எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட், அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மொத்த அமௌண்ட்டில் இருந்து அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு வந்து எவ்வளோ வருதோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் அவன் பே பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் இந்த 1600. ஸோ இதை எப்படி நம்ம இப்போ நான் சொன்ன கான்செப்டில் டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த ப்ராடக்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து எக்ஸ், அதிலிருந்து 20% ஆஃப் தட் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணால் மீதி அமௌண்ட்டு தான் அவர் பே பண்ண 1600 இருக்கும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி தான் இதை செய்கிறோம். ஓகேவா, ஸோ 100x மைனஸ் 20x, 100x மைனஸ் 20x டிவைடட் பை 100 is equal to 1600. அப்போ 80x divided by 100 is equal to 1600. So x is equal to 1600 into 100 divided by 80. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 200 into 10 எவ்வளோ வருது, 2000. ஓகேவா, ஸோ டோட்டலாக அந்த ஸ்கேட் போர்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து 2000 rupees. ஓகேவா, 2000 rupees வந்து மார்க்டு ப்ரைஸ் எக்ஸ். அதில் 20% வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டதுனால 400 rupees மைனஸ் பண்ணி 1600 rupees அவர் பே பண்ணி வாங்கியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஓகேவா, இது தேர்ட் சம்.